ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். ஸோ இந்த பதிவு எதுக்குன்னா, என்டிடி பேட்சஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தீபாவளி அந்த லாஸ்ட் பேட்சோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தீபாவளி முடிஞ்சு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அடுத்த பேட்ச் என்னைக்குன்னா, உங்களுக்கு 24ஆந்தேதி தீபாவளி வருது. ஸோ 24 தீபாவளி முடிஞ்சு நீங்கள் ஒரு 4-5 நாள் அந்த பார்ட்டி மூடில் இருப்பீங்க, சம்திங் லைக். ஸோ அதனால் 31 திங்கக்கிழமை, அதாவது அக்டோபர் 31 திங்கக்கிழமை நாங்கள் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் லிமிடெட் சீட்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் ப்ரீசியஸ் எதுக்குன்னா, 1ஆந்தேதி எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த கிளாஸ் ஓவர் நான் கிளாஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணுவேன். நீங்கள் கிளாஸில் என்ன பார்க்கலாம், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நேரில் கேட்கலாம். ஸோ அக்டோபர் 31ஆந்தேதி என்டிடி நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் கவர் ஆகணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எம்டி, பிடி, ஆர்டி, யூடி, ஆர்டிஎஃப்ஐ, யூடிஜி. யூடிஜினா யூடி திக்னஸ் கேஜிங்கு. இது எல்லாமே ஏஎஸ்என்டி லெவல் 2ல் வந்துடும். அது இல்லாமல் வெல்டிங், அதாவது பேசிக் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன், அதை பற்றி ஒரு செமினார் மாதிரி இருக்கும். தென் கரப்ஷன் மேப்பிங்கை பற்றி ஒரு செமினார் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு என்டிடி டெக்னீஷியன்னா ஒரு இன்டர்வியூ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல அவங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸு ப்ராக்டிக்கல் வைஸு. ஸோ ஏன்னா நீங்கள் சைட்டில் ஒரு விஷயத்தை நீ பார்த்தா தான் நீங்கள் அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ அதை நாங்கள் வீடியோ கிளாஸ் மூலயமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஐசோமெட்ரிக் ட்ராயிங் எப்படி வரையணும், ஸோ அதுவும் இதில் கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ பிஎன்ஐடிஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, நாங்கள் சாம்பிள் பிஎன்ஐடிஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், இதெல்லாம் கவர் ஆகிடும். அதோட வெல்டு ஸ்கேன்னா இப்போது எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஒரு நாள் தான் அது ட்ரைனிங் கொடுப்பாங்க. வெல்டு ஸ்கேனுக்கு நம்ம இதில் நீங்கள் உங்களால், ஏன்னா கிளாஸ் 4 வாரம் தான் போகும். உங்களால் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் இருந்து ப்ராக்டிக்கல் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி ஃப்ரெஷர் இன்ஜினியர்ஸ், அதாவது பிஇ மெக்கானிக்கலு, அப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கலு, அப்படி இல்லைனா அதர் கேட்டகரிஸ், இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே இதில் கொஞ்சம் அடிஷ்னல் வேல்யூவாக இருக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் அது வேலைக்கு போய்ட்டு திருப்பியும் கம்பெனிலேருந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ண சொல்லி அனுப்ப தான் போகிறாங்க. ஸோ இதில் அடுத்த பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், நான் இந்த கோர்ஸோடு சேர்த்து நாங்கள் இந்த ரிக் மெக்கானிக்கு, ரிக் எலக்ட்ரிஷியனு, அப்புறம் ஃப்ளோர் மேனு, அந்த மரைன் சம்மந்தப்பட்ட கேட்டகரிஸ்க்கும் நாங்கள் கேண்டிடேட்ஸு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ட்ரைனிங் இங்கே கிடையாது, ட்ரைனிங் மும்பையில். அதுக்கு ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸு, இல்லை நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க கேடட்டாக போகணும் அப்படின்னா அவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த ட்ரைனிங் எல்லாமே பாம்பே இல்லைனா குஜராத்துங்க லேண்ட் ரிக்கில் உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன் சைட் ட்ரைனிங்கோட உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு உள்ள ஃபீஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒரே ஒரு ட்ராபேக் மாதிரி இருக்குது. என்னென்னா, அவங்க மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறது கண்டிப்பாக ஹிந்தி ஓரளவு தெரியணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது எதுக்குன்னா, என்டிடி கிடையாது, மரைன் சம்மந்தப்பட்டதுக்கு. அதுக்குன்னா ஹிந்தி ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்க, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறவர் ஒரு ஹிந்திக்காரர் தான் இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு இங்கிலீஷ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். ஆனால் அவங்க ஜெனரலாக கேட்குறது ஹிந்தி ஓரளவு மேனேஜ் பண்ணுறாப்புல பசங்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்டிடி சொல்லிட்டேன். என்டிடி கிளாஸ் உங்களுக்கு 31 ஸ்டார்ட் பண்ணுறோம். 30% லிமிடெட் சீட்ஸ் தான் எங்களுக்கு. எங்கள் ஆஃபீஸில் எப்படியும் ஒரு 24 பேர் தான் எங்களால் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான். யார் ஜாயின் பண்ணணுன்னு இது பண்ணீங்களோ முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும். நீங்கள் முன்னாடியே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை 5,000 10,000 நீங்கள் பே பண்ணிடணும். பே பண்ணால் தான் உங்கள் சீட் இதில் கன்ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது, அந்த மரைன் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் போகிறவங்க எனக்கு 1 மந்த் பிஃபோர், இப்போ நீங்கள் இந்த மாதம் இன்றைக்கி கால் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களோட ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபீஸ் கட்டுறது எல்லாமே டேரெக்டாக நீங்கள் பாம்பேயில் அவங்க கன்சர்ன் கிளைண்ட்கிட்ட தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி என்டிடி ஃபஸ்ட்டு பேட்ச், இந்த நவம்பர் ஃபஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே 100% உங்களுக்கு லோக்கலில் நான் ஜாப் எடுத்து கொடுத்துட்றேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
நீங்கள் ஓவர்சீஸ் போகணும், இல்லை சார் எடுத்தோடனே நான் ஃபாரின் போகணும் சார், அது அப்படி தான் சார் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு ட்ரைனிங் நான் பண்ண சொல்லுவேன். அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், ரோப் ஆக்சஸ்ஸு. அதுலேயும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போக சொல்லிட்டு இருந்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 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 நம்மளுக்கு வெல்விஷர் இருந்தாங்க. அவங்க இப்போ அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணி தான் அடுத்தது நாங்கள் அனுப்பணும். ஏன்னா எப்போயுமே எங்கள் பசங்க வேலைக்கு எப்படி போயிடுவாங்கன்னா, நாங்கள் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்போம். அது மாதிரி உங்கள் இதில் இந்த ஒரு இத்தனை பேர் வந்து அட்மிஷன் போகலான்ட்டு இருக்கோம், உங்களோட சைட்டில் எதில் ஏதாவது ஆஃபர் இருக்கா, பசங்க முடிஞ்சோடனே அதில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்டுட்டு யார் சரின்னு சொல்கிறாங்களோ அந்த சென்டர் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த தடவைலேருந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் என்டிடி முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு 100% நான் கேரண்டி நானே உங்களை சைட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மரைன் செக்டார் போகிறவங்க, ரிக் மெக்கானிக்கு, அப்புறம் வந்து ஃபுல் ரோஸ்டர் போட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க 10வது முடிச்சிருந்தாலே போதும், ரோஸ்டர் போட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளோர் மேனு, அப்புறம் வந்து அந்த மாதிரி மரைன் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோர்ஸ் பண்ண முடியும். இது 2 முடிஞ்சது. அடுத்தது இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், சிடிசி இந்தியன் சிடிசி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். STCW கோர்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். STCW கோர்ஸ் வந்து டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு சென்டர்ஸ் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து STCW பண்ணலாம். அதுக்கு ஒரு 12,000 செலவாகும். கவர்மெண்ட் ஃபீஸ் தான் கட்டுறீங்க, வேறு கிடையாது. அதே மாதிரி அந்த இந்தியன் சிடிசி இல்லாமல் இந்த பாலோ சிடிசி, இல்லை அடுத்தது வந்து பனாமா சிடிசி, இந்த மாதிரி சீரீஸ், அந்த மாதிரி ஓவர் கண்ட்ரி சீரீஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நார்மல் டியூரேஷன் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகும். இல்லை எக்ஸ்பிரஸ்னால் ரொம்ப அர்ஜென்ட்டு சார், உடனே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days 5 days எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி எக்ஸ்பிரஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். அது இதில் காசு இல்லாமல் அது ஒன்றும் எங்கேயும் நவராது, இது ப்ராக்டிக்கல் தான், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இது 3 விஷயம் தான் இப்போ இதில் கன்வே பண்ண நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. மேபி நான் இன்னொரு வீடியோ போட்டேன்னா திருப்பி ஒருத்தர் தீபாவளி விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இப்போ இந்தியாவில் தான் இருக்கேன். 31ஆந்தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து 2ஆந்தேதி 3ஆந்தேதிலாம் நான் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிவிடுவேன். எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி படிக்கணும்னு ஐடியா இருக்கவங்க முன்னாடியே இந்த ஆஃபீஸ் நம்பர் நான் கீழே போடுறேன். ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி, இந்த ஆஃபீஸ் நம்பரே சொல்லிடுறேன், 9626660626 9626660626 இதான் நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். நீங்கள் அட்வான்ஸ் முன்னாடியே பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த டேட்டில் அவங்க அவைலபிள் இல்லை, வேலை இருக்குது சார், அது சார் இருக்குங்கிறாங்க. அதனால் நிறைய நாங்கள் அதில் பார்த்தாச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி தான் இதெல்லாம் புக் பண்ணி ஆகணும். மெயின் டைமு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது. நவம்பர் மிட்டில் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸு, பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸு, அப்புறம் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் இன்ஜினியர்ஸு, அதாவது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, இந்த மரைனில் போகிறவங்க, அதுக்கப்புறம் என்டிடி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன செமினார் மாதிரி ஒரு இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏற்கனவே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் மீன்ஸ் இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு ஒரு சின்ன செமினார் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அந்த செமினார் ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். அதனால் அந்த செமினார் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்த்து நீங்கள் அதில் இருக்க என்ன டவுட்ஸு வருது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அது ஆன்லைன் மோடு, அது தெரியாது. ஸோ வந்து அதுக்கு அந்த ஆஃபரும் அடுத்த பேட்சில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச வரையும் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். நான் திருப்பி இந்த 2022 கடைசி 6 months வந்து நான் சுத்தமாகவே ஆக்டிவில் இல்லை. சம் பர்சனல் இஷ்யூ.
ஸோ நான் வந்து எனக்கு அது கொஞ்சம் பாடிலாம் சரியில்லை, நல்ல ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் புதுசாக திருப்பி வரேன். இந்த டிசம்பர்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அட்டென்ஷனில் இன்ஸ்டியூட் நடக்கும். ஸோ மற்ற எல்லா இன்ஸ்டியூட்டில் என்னென்ன பண்ணித்தராங்களோ அதை விட நான் வந்து 200% எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் தியரி எல்லாமே பண்ணலான்ருக்கேன், இன்க்ளூடு ஜாப் வைஸ். யார் யார் என்னோட பழைய கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி உங்களை எவ்வளோ சீக்கிரம் வந்து வேலைக்கு அனுப்ப முடியுமோ அதை அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறோம். ஓகே, என்டிடியை பற்றி ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ மரைன் செக்டார் அடுத்த வீடியோ வந்து அந்த ரிக் மெக்கானிக் இது அதுக்கெலாம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்டு, அது எவ்வளோ பணம் கட்டணும், அப்புறம் வந்து அது யார் யாரெல்லாம் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அது எங்கெங்கெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலோடு நான் அடுத்த வீடியோ போடலான் இருக்கேன். இன்னொரு வீடியோ எஸ்பெஷலி ஃபார் நாட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த கேரக்டரை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது, ஆனால் ஓரளவு தெரியும். நான் அதை வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா சொல்ல பார்த்துட்டேன். இந்த 10th முடித்ததுலேருந்து யார் வேணாலும் என்டிடி பண்ணலாம். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா 18 வயசு ஆகிருக்கணும், அவ்வளோதான். 18 வயசுக்கு கீழே வந்து பண்ணால் வந்து உங்களுக்கு வெளியில் வேலைக்கு போகிறது கஷ்டம். ஏன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் வந்து 18 இயர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து அந்த இது மரைன் செக்டாரில் இப்போ நிறைய பேர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் அவங்களாம் மரைன் செக்டாரில் நான் அதில் தான் சார் போகணும், அதில் தான் போகணுங்கிறாங்க. நான் அந்த செமினார் நான் அரேஞ்ச் பண்ணுறதே வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு தான். நிறைய பேர்த்துக்கு வந்து மரைன்னா என்னன்னு தெரியல, இது அந்த ஆஃப்ஷோர் ஃபீல்டுனா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் வந்து நான் ஆர்என்டி பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து அந்த செமினாரில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த செமினார் கண்டிப்பாக ஃப்ரீ செமினாராக இருக்காது, ஏன்னா அதுலேயே நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் அதுக்கு ஏதோ மினிமம் காஸ்ட் அட்லீஸ்ட் 50 அல்லது 100 ருபீஸ் அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக போடுவேன். இது நான் ஓப்பனாகவே முன்னாடி ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே வந்து ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. கடைசியாக வந்து செமினாருக்கு வந்தது எனக்கு பாம்பே, கல்கட்டாலேருந்துலாம் வந்தாங்க. நம்ம ஊர்லேருந்து பண்ண பசங்க வந்து பாதி பேருக்கு மேலே வரலை. ஸோ அதனால் ஃப்ரீயாக ஒரு விஷயம் நடந்தால் பசங்க அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த செமினார் கண்டிப்பாக வந்து பேயபுள் செமினாராக தான் இருக்கும். மினிமம் காஸ்ட் 100 ருபீஸ் அட்லீஸ்ட் நான் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். மீன் டைம் அந்த காசு எனக்கு என்ன, உங்களுக்கு செமினார் அரேஞ்ச் பண்ணுறது தான் யூஸ் ஆக போகுது, மற்றபடி அதில் சும்மா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா போடல. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோப் ஆக்சஸ் பற்றி வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் நான் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரோப் ஆக்சஸ் பற்றி ரொம்ப ப்ரீஃபாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத அளவுக்கு நான் வந்து அதை பற்றி நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அது எல்லாத்தையும் நோட் அவுட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றே செய்ய முடியாது, 1 by 1 நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாதீங்க. நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எனக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இத்தனை பேர் நம்ம பார்க்குறாங்க, நான் இன்னும் நம்ம இறங்கி நம்ம அவங்களுக்கு கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னுமே வந்து இப்போ ஒரு ஃபீல்டு, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரீஷியனாகவே இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எலக்ட்ரீஷியனை, அவங்கள டைரெக்டாகவே கூப்பிட்டு உங்களோட அனுபவம் என்ன, எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சீங்க, இந்த எலக்ட்ரீஷியன் ஆகிறதுக்கு என்னென்ன வழி, என்னென்ன படிக்கணும், எப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும், ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நான் கேட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் செய்யணுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்கள் பெல் ஐக்கான் வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் நான் வீடியோ போடுறேனோ அந்த வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ப்ரோஜனம் இருக்குன்னு எனக்கும் அர்த்தமாக இருக்கும். நான் சும்மா போட்டு யாருமே வியூவர்ஸ் இல்லை, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கடா சும்மா போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த மூடு கொண்டு வந்துடாதீங்க. நான் உங்களை இதை திருப்பி கேட்குறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் திருப்பி செய்ய முடியும். என்னோடய வீடியோஸ் அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷராக முடிக்கிற பசங்க அத்தனை பேர்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை மட்டும்தான் டார்கெட், அது மட்டும்தான் பேஸாக வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது.
ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் எடுத்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் எப்படி போகணும் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.